ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு கோழி அல்லது சேவல் வந்துட்டு ரொம்ப சளி முற்றி போய் இதுக்கு வந்துட்டு மூக்கில் வாயில் எல்லாமே சளி வர ஆரம்பிச்சிருச்சு, கண்ணு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி தலை ஃபுல்லாக வீங்கிருச்சு அப்படின்னா இது வந்து கொரைசா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம ஜென்டாமைசின் இன்ஜெக்ஷன் வந்துட்டு போட சொல்கிறாங்க. ஜென்டாமைசின் இன்ஜெக்ஷன் வந்துட்டு இன்ஜெக்ஷனாக தான் போடணும். ஸோ போட தெரியல அப்படின்னு இன்ஜெக்ஷன் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம டேப்லெட்லேயே சரி பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு பேராசெட்டமல் டேப்லெட் 650 mg வாங்கிக்கோங்க. அடுத்தது அமாக்சிலின் டேப்லெட் வந்துட்டு 250 mg, இந்த ரெண்டும் வாங்கிக்கோங்க. பேராசெட்டமல் வந்துட்டு காலையிலையும் நைட்டுக்கு ஒரு டேப்லெட்டு, காலையில் ஒரு டேப்லெட் நைட்டுக்கு ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு தண்ணியில் கரைச்சிட்டு ஹாட் வாட்டரில் ஒரு சிரஞ்சு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி காலையில் ஒரு வேளை நைட்டுக்கு ஒரு வேளை இதே மாதிரி 2 நாளைக்கு கொடுத்துருங்க. அதே மாதிரி அமாக்சிலின் டேப்லெட் வந்துட்டு 250 mg ஆஃப்டர்நூன் மட்டும் அந்த கேப்சியூலில் இருக்கிற மருந்தை மட்டும் ஆட் பண்ணி அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு சிரஞ்சு அளவுக்கு மதியம் கொடுத்துருங்க. இதுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரசசாதம் மட்டும் ஒரு 2 நாளைக்கு வைங்க. அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும், வீக்கமெல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு அப்புறம் டோஸை கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு கண் வந்துட்டு ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஒரு 2 சொட்டு விளக்கெண்ணெய் வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு காலையிலையும் ஈவினிங்கும் 2 நாளுக்கு அப்புறமா தான் விளக்கெண்ணெய் வைக்கணும். லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதனோட கண் வந்துட்டு நல்லாவே ஓப்பன் ஆயிரும். 2 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டோஸும் கம்மி பண்ணிடுங்க. ஒரு ஆஃப் டேப்லெட் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 days 5 daysல சேவல் வந்துட்டு சரியாயிடும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு நம்ம நாட்டுக்கோழி ஃபார்மை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.